السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نعمده نصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இந்த மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனையும் படைத்து விண்ணை படைத்து விண்ணிலே எண்ணற்ற நட்சத்திரங்களையும் படைத்த வல்ல இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். இந்த உலகத்திற்கு கடைசியாக அனுப்பப்பட்ட எங்களது எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிகன்கள், தபா தாபிகன்கள் அவர்களின் மீதும், இந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற எங்கள் மதரசா மாணவர்கள் மீதும், இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யத்خுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹ் இன்னஹு கான தவ்வாபா. அல்ஹம்துலில்லாஹ். இன்று 17வது நாள் தராவியை முடித்து விட்டோம். இன்று என்ன நாள்? எல்லோருக்கும் இந்த 17வது நோன்பு என்பது எல்லோருக்கும் தெரியும். முதலில் இஸ்லாத்தில் நடைபெற்ற முதல் போர் பத்ர் போர். ஆக சிறந்த தினம் இன்று பத்ர் போருடைய தினம். இந்த 313 பேரை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் இந்த பத்ர் போரை நடத்தினான். அல்லாஹு தஆலா இந்த பத்ருடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக திருக்குர்ஆனில் தனி ஒரு சூறாவையே அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கின்றான். என்ன சூரா என்று உங்களுக்கு தெரியுமா? சூரத்துல் அன்ஃபால் என்பதாக அல்லாஹு தஆலா ஒரு தனி சூறாவை இறக்கி வைத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ மூலமா தான் என்னங்க வெற்றி பெற்றாங்க. வெறும் 313 பேர்கள். காஃபிர்கள் பார்த்தீங்கன்னா 1000 பேர்கள் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துமே குறைவு. ஒட்டகமும் குறைவாக இருந்துச்சு. வாளும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உயர்வான வாழ்வுலாம் கிடையாது. வாளுலாம் அவங்கள்ட்ட இல்லை. ஒரு சிறிய அளவு தான் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒட்டகம் அதோட கம்மி. அங்கே பார்த்தீங்கன்னா காஃபிர் இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அதிகமாக இருக்குது. மக்களும் அதிகமாக இருக்காங்க, குதிரைப்படையும் அதிகமாக இருக்குது, ஒட்டகமும் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. அல்லாஹ் எதை கொண்டுங்க வெற்றி கொடுத்தான் இஸ்லாமியர்களுக்கு? அவங்க செய்த ஒரு துவா. அந்த துவாவை அடிப்படையில் இந்த ரமலானுடைய 17 பத்ருடைய தினத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தினத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 313 பேர் சஹாபாக்களை அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளாக நியமிக்கப்பட்ட நாள். இந்த நாளில் நாம் அதிகமாக துவா செய்து, அதிகமாக தொழுது, அல்லாஹ்விடத்தில் நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர்வதற்குண்டான பாக்கியம் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தரில் புரிவானாக. ஆமீன். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.